துக்கடா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 1 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாப் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் உப்பு, நெய் 1/4 ஸ்பூனு, தண்ணி தேவைக்கேற்ப. ஸோ இது வந்து நான் 1 கப் மாவில் பண்ணுறதுக்காக செய்கிறேன். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கரைச்சி வச்சிட்டிங்கன்னா தான் அந்த மாவு பிசையும் போது யூனிஃபார்மாக உப்பு டேஸ்ட்டும் இந்த பெருங்காய டேஸ்ட்டும் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ மாவு பிசையும் போது தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ டேஸ்ட் பார்த்து உப்பும் காரமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் நான் எப்போ ஆட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 கப் ரைஸ் ஃப்ளவர், அதாவது அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு, அதாவது பெங்கால் கிராம் ஃப்ளவர், இந்த பூந்தி லட்டுலாம் செய்கிறாங்களா அந்த மாவு. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பொடியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிராம் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுகளாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா உடச்சி சாஃப்டாக பொடி பண்ணிக்கணும். நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் கூட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ துக்கடாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். இந்த நாகர்கோவில் சைட்லலாம் சீவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துக்கடாவை. அவங்க பார்த்தா ரொம்ப காரமாக ரெட்டிஷாக தான் அது கலரே இருக்கும். அந்தளவுக்கு வந்து காரப்பொடி சேர்த்துருப்பாங்க. அதை வந்து பொரிச்சிட்டு நல்லா முறுமுறுன்னு தயிரில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நாகர்கோவில் சைடு போனீங்கன்னா அந்த சீவல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொட்டாரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் அந்த சீவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பெருங்காயமும் உப்பும் கரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக பிசைஞ்சு கொடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம், உடனே அதை புழிஞ்சு பொரிச்சிடலாம். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் டால்டா இல்லை எண்ணெய் இல்லை நெய். ஸோ நான் இன்றைக்கி வந்து நெய் ஆட் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ நெய் ஆட் பண்ணி அது ஒரு அரோமா கொடுக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்ல மாவாக சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வைக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசையும் மாதிரி பிசைஞ்சிட்ருக்கிறேன். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுனா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து அரிசி மாவோ இல்லைன்னா கடலை மாவோ போட்டு அதை டேக்கிள் பண்ணி அந்த பதத்துக்கு நீங்கள் திரும்ப கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தீபாவளி டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். வெளியே வந்து கடையில் எவ்வளோ ஸ்நாக்ஸ் விற்கிது, ஸ்டில் அது என்ன ஆயிலில் பொரிக்கிறாங்க. ரெப்யூட்டட் பேக்கரிஸ் அண்ட் ஸ்வீட் ஸ்டால்ஸ்லேயே வந்து பழைய எண்ணெய்கள் தான் யூஸ் பண்ணுறாங்கலாம் கேள்விப்படுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஸ்வீட்ஸு காரம்லாம் பண்ணி அக்கம் பக்கத்துங்க கொடுத்து ஷேர் பண்ணி தீபாவளியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் சப்பாத்தி பதத்துக்கு வந்து மாவை பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்செடுக்க வேண்டியதுதான். இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற அச்சு பார்த்திங்கன்னா, நம்ம புட்டு அப்புறம் இடியாப்பம் புளிகிற அச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயின் சைஸுக்கு ஹோல் இருக்கிற மாதிரி அச்சு இருக்கும். சில இதில் ரெண்டு காயின் போகிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இது தான் இருக்குது. ஸோ நான் அந்த சிங்கிள் பீஸான அச்சு தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ துக்கடா புளியும் போது நல்லா முறுக்கு மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு எடுக்கணும். சும்மா ரிப்பனாக போடக்கூடாது, ரிப்பன் பக்கோடா மாதிரி. துக்கடா பொரிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் ஊற்றி இந்த அச்சியை க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒட்டாமல் மாவு இதாகும். நீங்கள் இது பண்ணாமல் கூட பண்ணலாம். என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு நான் ஆயில் லைட்டாக தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு வந்து மாவு எடுத்து அந்த இதில் உள்ளே தள்ளிட்டு அப்புறம் அதை லாக் பண்ணி மூடிடலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு கடலெண்ணெயில் பொரிக்க போகிறோம். தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றி அது நல்லா மிதமாக கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து கடலெண்ணெயில் பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும்.
கோல்டு வினர் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலையும் நீங்கள் பொரிக்கலாம். கடலெண்ணெய்ங்கிறது இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை தான். ஏன்னா இந்த கடலெண்ணெய் செக்கில் அரைக்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல், அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு எதுவுமே ஆட் பண்ணாமல் பியூராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் வந்து நீங்கள் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் வரும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் அளவாக சாப்பிட்டுக்கணும். எதுனாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து துக்கடை புளியெல்லாம் உள்ள ஸோ கொஞ்சம் நேரம் அதை விட்டு வேக விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். ஸோ 1 கப் மாவுக்கு துக்கடா பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 1/2 கிலோ துக்கடா நமக்கு கிடைக்கும். வந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கனால ஸ்பீடாக இதாகுது. சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இது. ஸோ ரொம்ப ப்ரௌனும் ஆயிடக்கூடாது, ஓரளவு மிதமான கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடணும்னா கருகிரும். அரிசி மாவுனால இது வந்து டக்குன்னு வெந்துடும். இப்போ கடலை மாவோ உளுந்த மாவோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்டெல்லாம் செய்யும் போது ரொம்ப நேரம் எடுக்கும் பொரியறதுக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நல்லா பதமாக பார்த்து இறக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த துக்கடா ரெசிபி வந்து எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்தது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணேன், ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் அதே டேஸ்ட்டில் வரும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெட்ராஸ் சமையல், இன்றைக்கி என்ன சமையல், இந்த மாதிரி எனக்கும் பல ட்ரீம்ஸ் இருக்குது என்னோடய சேனல் க்ரோ ஆகணுன்ட்டு. ஸோ நீங்களாம் தான் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். See you all in another video. Bye.